அந்த 2 பல்லு அடுத்தடுத்து விழுந்துட்டனால அதை செக் பண்ணலாமேன்னு பல் மருத்துவர்கிட்ட போன ஒரு பொண்ணுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, அவங்களோட வாய்க்குள்ள கையை விட்டுட்டு அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட கீழ்த்தாட டாக்டர் கையோட அப்படியே கலந்து வந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மருத்துவ சமூகத்துக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அதிர்ச்சியில் அவங்க இருந்த சமயத்துல என்ன காரணத்துக்காக இறந்து போறோன்னே தெரியாம அந்த பொண்ணு கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் தான் இல்ல, அடுத்த கொஞ்சம் மாதங்கள்லயே இதே மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து இறந்து போயிட்டே இருக்காங்க. இதுல குறிப்பான விஷயம் என்னன்னா, எல்லாருமே பெண்கள் தான். அப்போ அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒற்றுமை இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் எல்லாருமே ஒரே கம்பெனில வேலை செய்யறவங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்படி என்னப்பா அது கம்பெனி அப்படின்னு பார்த்தா சாதாரண வாட்ச் கம்பெனி தான். ஆனா அந்த வாட்ச் கம்பெனியில வேலை செஞ்சது தான் இவங்க எல்லாரோட மரணத்துக்கும் காரணமா இருந்திருக்கு. அது எப்படி சாதாரண ஒரு வாட்ச் கம்பெனியில வேலை செஞ்சதுனால இப்படிப்பட்ட மரணம் ஏற்படுமா? வரலாற்றுல ரொம்ப முக்கியமான சில முடிவுகளை எடுக்க காரணமா இருந்த பெண்களையும் அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தையும் தான் இன்னைக்கு நம்ம சீக்கிரத்துக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா 1920களில் ஒரு அமெரிக்கன் கம்பெனி வாட்ச் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பதான் ஆகுது. முதல் உலகப் போர் சமயத்துல போர்க்களத்துல இருந்த வீரர்கள் நிறைய பேர் இந்த கம்பெனி தயாரிச்ச வாட்சை தான் பயன்படுத்திருக்காங்க. அது ஏன் அவங்க இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே புரியும். அன்டார்க் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. அந்த சொல்யூஷனை அந்த வாட்சஸ்ல பெயிண்ட் பண்ணி அதை விற்கிறது தான் அவங்களோட பிளான். இதை பண்றதுக்காக 15ல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இள வயது பெண்களை அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது மற்ற வேலைகள்ல கொடுக்கப்பட்ட சம்பளத்தை விட இங்க கொஞ்சம் அதிகமான சம்பளம் கொடுத்ததுனால நம்மளோட வாழ்வாதாரம் உயருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் ஆர்வமா அந்த வேலையை செய்யறாங்க. இப்படி வந்து சேர்ந்த பெண்களை அந்த வாட்ச்ல அந்த பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு சின்ன வேலை செய்ய சொல்றாங்க. என்னன்னா, பிரஷை வச்சு தான் அந்த பெயிண்ட் எடுத்து அந்த வாட்ச்ல பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்படி பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரஷோட முனை நல்லா ஷார்ப்பா இருக்கணும், அப்பதான் கரெக்டா பெயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து அவங்க வாயில வச்சு கடிச்சுக்கிறது, உதட்டில் அப்படியே பூசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அதை அப்படியே ஷார்ப்பா மாத்திட்டு அதுக்கப்புறமா அந்த சொல்யூஷன் வச்சு பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு லிப் பாயிண்டிங் அப்படின்னு இந்த முறைக்கு வந்து அவங்க சொல்றாங்க. இந்த லிப் பாயிண்டிங் முறை தான் அவங்களோட மரணத்துக்கே காரணமா அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே மரணம் யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிகழ்வு. அதுலயும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய திடீர் மரணங்கள் தான் ரொம்ப அதிகமான வருத்தத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. 1920களில் மட்டும் இல்ல, இப்ப 2024 வரைக்குமே கூட திடீர் மரணங்களை நம்மளால கணிக்க முடியுமா, இல்லைன்னா அதை வந்து தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. இப்போ இந்த நம்ம சுத்தி செய்திகள்ல பார்த்தோம்னா கூட தொடர்ந்து ஏற்படக்கூடிய விபத்துகள், இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மரணம் யாருக்கு எப்ப வேணா ஏற்படும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி திடீர்னு ஏற்படக்கூடிய மரணங்கள் நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமா பாதிக்கும். அந்த மாதிரி பாதிப்புகள் அவங்க சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இருக்கும் போதே சில விஷயங்கள் பண்ணிட்டு போறது நல்லது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதா தான் இருக்கும். மாசம் 600ல இருந்து 700 ரூபாய் வரைக்கும் நம்ம பே பண்ணாலே நம்ம போனதுக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலிக்கு 2 கோடி வரைக்கும் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அதுக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள 51 கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய வேற வேற பிளான்ஸை கம்பேர் பண்ணி நமக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கொடுத்து அவர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எந்த பிளான் நம்ம கரெக்டா இருக்கும், எது சரியா இருக்கும் அப்படிங்கிறது, எதை சூஸ் பண்ணுங்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அது போக 24/7 எந்த நேரமும் அந்த பணத்தை கிளைம் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட்டும், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாலும் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. அதை பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அதுக்கான லிங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். அன்டார்க்னு ஒரு சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, அந்த சொல்யூஷனை என்ன பண்றாங்கன்னா ஜிங்க் சல்ஃபைட், அதுவும் தண்ணி ரெண்டுத்தோட சேர்த்து ரேடியமா அவங்க கலந்துருக்காங்க. இப்போலாம் நமக்கு நல்லா தெரியுது ரேடியம் எவ்வளவு பாதிப்பானது, தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தோம்னா எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி கிளியரா இப்போ நமக்கு தெரியுது. ஆனா அதை கண்டுபிடிச்ச சமயத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்டயோ இல்ல யாருக்கிட்டையுமே அதை பத்தின பெருசா புரிதலே இல்லை. அதனாலதான் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள், சோப்பு, டூத் பேஸ்ட், முடி சம்பந்தப்பட்ட பொருட்கள், அழகு சாதன பொருட்கள்னு நிறைய பொருட்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு இந்த ரேடியமா அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில தான் யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி கை கடிகாரங்கள்ல ரேடியம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அன்டார்க்ங்கிற இந்த சொல்யூஷனை பயன்படுத்துறாங்க. இதை ஏன் முதல் உலக போர்ல அதிகமா பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இருட்டுல மணி பார்க்கறதுக்கு தனியா ஒரு லைட் அடிச்சோம் அப்படின்னா எதிரிகளுக்கு ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருக்கு, அதாவது இருட்டுல தெரியக்கூடிய அந்த வாட்ச் இருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் முதல் உலக போர் சமயத்துல வீரர்கள் எல்லாம் அதை பயன்படுத்திருக்காங்க. அதை இந்த கம்பெனி தான் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திருக்காங்க. இந்த ரேடியம் கலந்த அந்த சொல்யூஷனை அந்த வாட்ச்ல அடிக்கிறதுக்காக தான் இந்த பெண்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. காலப்போக்கில் அவங்கள தான் ரேடியம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெண்கள் எல்லார்கிட்டையுமே இந்த யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன் இந்த ரேடியமால உங்க உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, நீங்க பயம் இல்லாம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால தான் அவங்களும் தைரியமா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அது மின்னும், இருட்டுல மின்றது தான் ரேடியம் இல்லையா, அப்ப அப்படி மின்னுது அப்படிங்கிறதுனால அவங்க ட்ரெஸ்ல பூசிக்கிறது, பற்கல்ல பூசிக்கிறது, உதட்டுல பூசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப வெளியே போகும்போது இருட்டுல அவங்க கொஞ்சம் மினுமினுப்பா தெரிவாங்க அப்படிங்கிறதுனால ஆசைப்பட்டு அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா
போக போக அதுதான் பிரச்சனையா மாறி இருக்கு. முதல்ல அமேலியா மோலி மேகியா அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது தாடையே கலந்து வந்துச்சுன்னு, அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பல்லு தனியா வந்த பிரச்சனை மட்டும் இல்லாம அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் நொறுங்கி போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கான காரணமே தெரியல அப்படிங்கிறதுனால அவங்களோட ரிப்போர்ட்ல சிஃபிலிஸால இறந்து போயிட்டாங்க, அதாவது பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி இதை ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை, அந்த பொண்ணு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொரு பெண்ணா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. எலும்புகள் மொத்தமா நொறுங்கி போறது, முதுகு தண்டோட சுருங்குறது, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள்னு ஒவ்வொருத்தருக்கா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் யுஎஸ் ரேடியோ கார்பரேஷனோட பிரசிடென்டான ஆர்த்தர் ராடர் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் எக்ஸ்பர்ட்டான சிசெல் ட்ரிங்கரை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாரு. அவரோட மனைவி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வராங்க. வரும்போது தான் நிறைய அதிர்ச்சியான விஷயங்களை அவங்க பாக்குறாங்க. என்னன்னா, ரேடியம் கேர்ள்ஸ் கிட்ட, அதாவது அந்த வேலை செஞ்ச அந்த பெண்கள் கிட்ட உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி அவங்கள பயன்படுத்த சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் அந்த ரேடியம் பயன்படுத்தும் போது ஜாக்கிரதையா அவங்க மட்டும் மொத்த உடம்பையும் கவர் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ், கிளவுசஸ், இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுட்டு தான் அந்த ரேடியமை தொட்டிருக்காங்க. கூடவே கீழே இருக்கக்கூடிய குப்பைகள்ல கூட குட்டி குட்டி அளவிலான ரேடியமா அவங்க பார்த்திருக்காங்க. இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரேடியமால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. தெரிஞ்ச உடனே அதை பத்தி முழுசா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை ஆர்த்தர் ராடர் கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவரு சிசெல் ட்ரிங்கர் கிட்ட, உனக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்க தவிர இதை பத்தி வெளியே சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அக்ரிமெண்ட் படி அப்படி இல்ல, வெளியே சொல்லணும்னா உன் மேல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சிசெல் ட்ரிங்கர் அதை பத்தி சொல்லாம அப்படியே இருந்துட்டார். இப்போ ஆர்த்தர் ராடர் என்ன பண்றாருன்னா, நியூ ஜெர்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அவங்க கிட்ட இதை பத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, சிசெல் ட்ரிங்கர் கொடுத்த ஒரிஜினலான ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்ல, பெண்களுக்கு யாருக்குமே ரேடியமால பிரச்சனையே ஏற்படல அப்படிங்கிற மாதிரி மாடிஃபை பண்ணி அதை சப்மிட் பண்ணி தன்னோட கம்பெனி சரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிட்டார். அப்படி இந்த சமயத்துல தான் ஆலிஸ் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு லேடி, இவங்க யாருன்னா அந்த சிசெல் ட்ரிங்கர் கூட வேலை செஞ்சவங்க, அவங்களோட கலீக், அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஃபுல்லா தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிப்போர்ட்டை தப்பா சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஐயோ, இப்படியே விட்டோம்னா நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க, நமக்கு தெரிஞ்சே இவ்வளவு பெரிய தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிசெல் ட்ரிங்கரோட ஒரிஜினல் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அதை வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்துருச்சு. இந்த சமயத்துல யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன்ல முன்னாடி வேலை செஞ்ச கிரேஸ் ஃபயர் அப்படிங்கிற பெண்ணை உட்பட ஒரு 5 பேர் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இங்க வேலை செஞ்சதுனால தான் எங்க உடம்புல இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, அதாவது மேல ஒரு 4-5 ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஆனா அங்க ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, ஒரு கம்பெனில வேலை செஞ்சு அதுக்கு 2 வருஷத்துக்குள்ள உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா தான் அதுக்கு கம்பெனி பொறுப்பாக முடியும், அதுக்கப்புறம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கம்பெனி பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால அப்போ தொழிலாளர் சட்டம் இருந்திருக்கு. இதுல என்ன விஷயம்னா, ரேடியம் பொறுத்த வரைக்கும் உடனே ஒரு பாதிப்பு ஏற்படாது, கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்துல இந்த கிரேஸ் ஃபயர் போட்ட அந்த கேஸுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழல் நிலவிட்டு இருந்திருக்கு. கூடவே அந்த யுஎஸ் ரேடியம் கார்பரேஷனும் இந்த சட்டத்தை வச்சு அந்த பெண்கள் மேல குறை சொல்றது, வேணும்னே தொடர்ந்து அதிகப்படியான வாய்தா வாங்குறது, பொதுமக்கள் மத்தியில இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காங்க. அதனுடைய விளைவா பொதுமக்களுமே ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண்கள் வேணும்னே பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்றாங்க, இவங்க இப்படி பண்ற செயலால இப்ப நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்குமே இந்த வேலை போறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது, இவங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பெண்கள் சொன்னது ஒண்ணுதான், எங்களுக்காக நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபடவே இல்லை, நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா இறந்து போயிடுவோம், முன்னாடி இறந்து போன பெண்கள் மாதிரியே, எங்களுக்கு தேவையானதுன்னா எங்களை மாதிரியே இன்னும் நிறைய பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாது, இது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் ஃபயரும் அந்த மற்ற 4 பெண்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த கேஸ் நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே அந்த பெண்களுக்கு உடம்புல இன்னும் அதிகமான பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு அவங்க இன்னும் வீக் ஆகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்குன்னா, கோர்ட்ல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே கிரேஸ் ஃபயர் மயங்கிலாம் விழுந்திருக்காங்க. அவங்க மரண படுக்கையில சுத்தி நிறைய பேர் இருக்கும் போது அவங்க மரண வாக்குமூலம் கொடுத்தது, இப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற விஷயங்கள், அந்த போட்டோஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல அப்போ ரொம்ப பெரிய பேசு பொருளா அதுக்கப்புறம் அது மாற ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியா யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன் அவங்க தப்ப ஒத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வெளியே இதை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுபடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்குமே $10,000, அது போக ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் காம்பன்சேஷனா $600. இதுக்கப்புறமா மெடிக்கல் செலவு, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கான மெடிக்கல் செலவுலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் $2,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சோகம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட நிறைய பெண்களால இந்த பணத்தை வாங்கவோ இல்லை பயன்படுத்தவோ முடியல, ஏன்னா அதுக்குள்ள அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த சமயத்திலையும் சரி, இந்த பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்ச சமயத்திலையும் சரி, யுஎஸ் ரேடியம் கார்பரேஷன் தொடர்ந்து ஒரே விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள் எல்லாமே, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே பாலியல் ரீதியான பிரச்சனைகளால தான் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஏதோ பாலியல் ரீதியான தவறு
தவறுகள் செய்றாங்க, அதனாலதான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பை தொடர்ந்து ஏற்படுத்தியிருக்காங்க. பாதிக்கப்படாத மற்ற பெண்கள், அதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா மற்ற பெண்கள், அவங்க